பாவம்னா நான் யூடியூப் வாங்குறேன். நான் 60,000 போன்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு லேப்டாப் வாங்கி அதே கவர் போட சுத்திட்டு இருக்காரு. போட்டுட்டேன். இல்ல போட்டுட்டேன். இப்போதைக்கு போடுங்க. என்னங்க கவர் இதை விட நேற்று போட நல்லா நான் எதிர்பார்க்கல. அது பரவாயில்ல. இல்ல 250. மயூரா நோ, அங்க வரலையா? அங்கே வரலையா? இது வந்து ஆன்லைன். ரிசப்ஷன் போனீங்களா? எப்படி இருந்தது? சிட்டி மேயர் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்துஸ்தானோட சேர்மன் முதல்ல எனக்கு தெரியும். அவங்க என்ன கொண்டு கேட்டாங்க, அந்த பையனும் நானும் ஒரே பேட்ச் கேட்டாங்க. சந்தோஷமா இருந்ததுன்னு நீங்களும் குரு ஒரே நீங்களும் குரு ஒரே பேட்ச் ஆகிடும். சதை மேடம் நாங்க பொண்ணு சைடு இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் கீழே வந்து நீங்க ஒரு மெயில் கீழே 100 அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது கிளைண்டோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா 100 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். We have two in Google Analytics. ஒன்னு அக்கௌண்ட், இன்னொன்னு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அக்கௌண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் இன்டலெக்ட்ஸ் நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் ஒரு வெப்சைட் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் இன்டலெக்ட்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. ரெண்டுக்கு தனித்தனி வெப்சைட்டா, ரெண்டு தனித்தனி ப்ராப்பர்ட்டியா? நான் என்ன பண்றேன், எக்ஸ்ப்ளோர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு கீழே 2 ப்ராப்பர்ட்டி. சரி, அது போக நான் வந்து கிளைண்ட்ஸ் ஆட் பண்றேன். கிளைண்ட்ஸ் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், அது கீழே 5 ப்ராப்பர்ட்டி, 5 டிஃபரெண்ட் கிளைண்டோட ப்ராப்பர்ட்டி நான் ஆட் பண்றேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாவும் நீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி இருந்தா அதான் மேக்ஸிமம் 100 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மெயில் ஐடில 100 அக்கௌண்ட் ஓபன் இருக்கும். 100 ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது 100 அக்கௌண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அக்கௌண்ட். வந்து ஒரு அக்கௌண்ட் கீழே 10 ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது 10 டிஃபரெண்ட் இல்லை, 10 ஐடிஸ் நீங்க மேனேஜ் பண்ண முடியாது. ஹியூஜ். இப்போ இது வந்து சிங்கிள் டிவைஸ் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்க ஜிமெயில் ஐடி தான் என்ன யூஸ் பண்ணலாம். உங்க ஜிமெயில் ஐடிஸ் தான் நீங்க கூகுளோட எதுவுமே நீங்க ஜிமெயில் ஐடிஸ் தான் பண்ண போறீங்க. இது வந்து இப்ப நம்ம SEO பண்றோம், கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், லிங்க்டின், ட்விட்டர் இதெல்லாம் பண்றோம். Why are we doing this? At the end நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வரணும், ரெவென்யூ நடக்கும். சரியா? சோ இது வந்து நமக்கு கூகுள் ஆட்ஸ்ல we are tracking, மெட்டா ஆட்ஸ்ல தனியா ட்ராக் பண்றோம். பட் இதெல்லாம் அவங்க கொடுக்குற ஒரு டேட்டா. பட் என் வெப்சைட்ல இருந்து எனக்கு ஒரு டேட்டா இவ்வளவு வந்திருக்கு, இது மூலமா வந்திருக்கு. இப்ப நம்ம SEO பண்ணோம், சரி கூகுள் ஆட்ஸ்க்கு யூ ஹேவ் டேட்டா, SEO பண்றதுக்கு டு யூ ஹேவ் டேட்டா, நோ. ஆர்கானிக்கா வரதுக்கு டு யூ ஹேவ் டேட்டா. எத்தனை பேர் நம்ம வெப்சைட் தேடி வந்திருக்காங்கன்னா தெரியாது. ஸோ அதுக்கு எல்லாம் நம்மளோட ஒரு இன்சைட் டூல் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ முன்னாடி வந்து UGA சொல்லுவோம், யூனிவர்சல் கூகுள் அனாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து GA4, கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4. ஸோ இப்போ வந்து யூனிவர்சல் தான் கிடையாது, ஒன்லி கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 தான் இருக்கு. வெர்ஷன் அப்கிரேஷன் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 GA4. GA4 சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த UGA யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு யூசர் 9 மணிக்கு உள்ள வர்றான், 9:02 வெளியே போறான், அது ஒரு வியூ. திருப்பி 9:05 வர்றான், 9:07 வெளியே போறான், செகண்ட் வியூ.
புரிஞ்சுதா? நான் 9 மணிக்குள்ள வர்றேன், 9:02 வெளியே போறேன், அது ஒரு வியூ கணக்குல வரும். திருப்பி நானே வந்து 9:05 திருப்பி அந்த வெப்சைட்டுக்கு வர 9 எழுதுறேன், அது 2வது வியூன்னு. ஓ, நான் எவ்வளவு தரம் வந்தாலும் திருப்பி ஒரு வியூ கவுண்ட் அதிகமாகும். வியூ கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஆனா GA4 எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா, ஒரு ஒரு யூசர் உள்ள வந்து 5 செகண்ட்ஸ் அது மினிமம் உள்ள இருக்கும். உள்ள வந்து 5 செகண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள எத்தனை தடவை வந்தாலும் அது ஒரு வியூ தான். ஓகே சார், இந்த 5 செகண்ட்ஸ் போது பவுன்ஸ் ஆகும். நான் உள்ள வந்து அட்லீஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஆகுது நான் சைட்ல இருக்கணும். அப்பதான் ஒரு வியூ கணக்குல வரும். நான் உள்ள வந்து டப்புனு வெளியே பண்ண வியூ கணக்குல வரும். அப்போ பவுன்ஸ் ரேட்டுக்கு எவ்வளவு செகண்ட் சார்? பவுன்ஸ் ரேட் வந்து 5 செகண்ட்ஸ் கீழே இருந்தா பவுன்ஸ் ரேட் வரும். அதான் 5 செகண்ட்ஸ்க்கு மேல இருந்தா பிரச்சனை இல்லை. 5 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்தா 5 செகண்ட்ஸ் மேல இருந்தா யூசர்ஸ் என்கேஜ்னு அர்த்தம், இல்லைன்னா பவுன்ஸ் ரேட்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இப்ப நான் உள்ள வர்றேன், 9 மணிக்கு உள்ள வர்றேன், அதே மாதிரி 9:02 நான் வெளியே போறேன். சரியா? திருப்பி நான் 9:12 வரனாலும் அது ஒரு வியூ கணக்குல தான். இப்ப நான் அதே மாதிரி 9 மணிக்கு உள்ள வர்றேன், 9:02 வெளியே போறேன், 20 நிமிஷம் நான் வந்து வரவே இல்லை, இன்ஆக்டிவா இருக்கேன். அப்புறம் 9:22 நான் உள்ள வரேன்னா அப்போ அது செகண்ட். ஸோ இது வந்து GA4க்கும் UGA இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? இப்ப இதுல வந்து நம்ம ஈவென்ட்ஸ் 2 இருக்கு. இது நீங்க கவனம் பண்ணி, ஈவென்ட்ஸ், கீ ஈவென்ட்ஸ் 2. ஈவென்ட்ஸ்னா பேஜ் வியூ, ஸ்க்ரால் பண்றது, பட்டனை கிளிக் பண்றது, இதெல்லாமே ஈவென்ட். இன்னொரு பேஜுக்கு போறது, இதெல்லாமே ஒரு நடக்கிற மாதிரி ஏதோ ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ற அது ஈவென்ட். கீ ஈவென்ட்னா வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றது, ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்றது, அந்த மாதிரின்றது உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட்டிங்கா இருக்கிற ஏதாவது ஆக்ஷன் பண்றது அது கீ ஈவென்ட். ஸ்க்ரால் பண்ணவங்களுக்கு அது கீ ஈவெண்டா கிடையாது. ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் போனது கீ ஈவெண்டா கிடையாது. ஆனா தேங்க்யூ பேஜ் வியூ கீ ஈவென்ட், ஆட் டு கார்ட் ஒரு கீ ஈவென்ட், பர்ச்சேஸ் ஒரு கீ ஈவென்ட். ஸோ இதான் ஈவெண்ட்டுக்கும் கீ ஈவெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அக்கவுண்ட், ப்ராப்பர்ட்டி கிளியரா? அப்புறம் ஈவென்ட், கீ ஈவென்ட். யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் இல்ல, பட் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 20 minutes இன்ஆக்டிவ் இருந்தாலும் ஒரு வியூ கணக்குல வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இதை கிளிக் பண்ணலாம். வில் கிரியேட் an account. ஸோ இதுதான் வந்து கூகுள் ஜிமெயில் வச்சு நீங்க லாகின் பண்ணா உள்ள போய் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, அது கோட் பேஸ்ட் பண்ணும். எல்லாத்துலயும் கோட் பேஸ்ட் பண்ணும். நாளைக்கு நம்ம கூகுள் டேக் மேனேஜர் பார்ப்போம், கோட் இல்லாம எப்படி நீங்க பண்ணலாம் இருக்கோம். கூகுள் டேக் மேனேஜர் நீங்க கன்ஃபார்மா யூஸ் பண்ணணும். ஏன்னா கூகுள் டேக் மேனேஜர் இருந்தா யூ நீட் நாட் கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் நீங்களே டெவலப்பர்கிட்ட போய் இது பண்ணது கேட்க தேவையில்லை. அது ரியாக்ட் சைட்டா இருக்கட்டும், என்ன சைட்டா இருக்கட்டும், இதுல நீங்க வந்து ஓகே இது வேணாமா, இது இந்த பேஜ் வேணாமா, இது இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் போய் எனக்கு இந்த ஈவெண்ட்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு வேர்ட் பர்சன் அவன் பண்ணிக்கலாம். ரியாக்ட் நம்ம போய் கேட்கும் போது அவன் வந்து நிறைய வேலை இருக்கும். இதுவே நம்ம கூகுள் டேக் மேனேஜர் தான் அதுவே டெலீட் பண்ணி விட்டோம்னா அதுவே டெலீட் ஆகும். ஓகே, ஸோ அது நம்ம சீட்டு மாறும். இங்க போனீங்கன்னா உள்ள போனதும் இங்க அட்மின் இருக்கும். அட்மின் போனதும் இங்க மேல கிரியேட். ஓகே, கிரியேட் கொடுத்தோம்னா அக்கௌண்டா ப்ராப்பர்ட்டியா. ஓகே, இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாமே என்னோட அக்கௌண்ட். கிளைண்ட்ஸ், எக்ஸைஸ், எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் ஐடி அக்கௌண்ட். கிளைண்ட்ஸுக்கு கிளிக் பண்ணா லெட்ஸ் கனெக்ட் ஜெர்மனி, பழனிவேல் ஆஃபீஸ், நம்மள சாண்ட் பாக்ஸ் என்னோட டெஸ்ட் கொடுப்போம். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இதுதான் அக்கௌண்ட், இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நீங்க அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் டிஃபரன்ஸ் அதான் சொல்லி வச்சேன், கவனிக்கவே இல்லையா? அக்கௌண்ட் இப்போ எக்ஸ்ப்ளோர் ஒரு கம்பெனிக்கு வந்து 5 வெப்சைட் இருக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க நான் எக்ஸ்ப்ளோர்னு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவேன். அந்த அக்கௌண்ட் கீழே அந்த 3 சைட் இருக்கும்.
அந்த மெயில் ஐடி கீழ இருக்கிறது ப்ராப்பர்ட்டி இல்ல, அதுக்குள்ள ஓபன் பண்ற அக்கவுண்ட்டுக்கு கீழ ப்ராப்பர்ட்டினா வெப்சைட், அக்கவுண்ட் அது ஹோல்டு பண்றது. இப்போ நான் கிளைண்ட் ஆட் பண்ண எனக்கு என்னோட ஒரு கிளாரிட்டி, இது இந்த அக்கவுண்ட் கிளைண்ட்டுக்கானது, இந்த அக்கவுண்ட் எக்ஸ்ப்ளோர், இந்த அக்கவுண்ட் சரி ஃபிட் ஆகுது, அந்த மாதிரி நான் நீங்க ஒவ்வொரு அக்கவுண்ட கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டியா நம்ம டைரக்டா கிரியேட் பண்ணிட முடியாது. நீங்க ப்ராப்பர்ட்டி நீங்க பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணா அந்த பேர்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இப்போ புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க அக்கௌண்ட் நேம் கேட்கும். நான் வந்து டிஎம் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டிஎம் கிளாஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டி கிரியேஷன். அது கீழே புது அக்கௌண்ட் இல்லை, அது கீழே வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வேணும். ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் வந்து நான் வந்து டிஎம் கொடுக்குறேன். இங்க வந்து இந்தியா அண்ட் யூஎஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பிசினஸ் டீடைல், ஒரு கேட்டகரி என்ன, ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன், மீடியம், சைஸ் ஆஃப் தி பிசினஸ் அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன, எனக்கு எல்லாமே வேணும். டிரைவ், சேல்ஸ், அண்டர்ஸ்டாண்ட், என்கேஜ்மெண்ட். அதுல கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட்டர், அது கீழே ப்ராப்பர்ட்டி. அதர் பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா நீங்க வந்து இதுல 4 தான் வேற ஆப்ஜெக்டிவ் எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவை, ஜெண்டர் லீடு வேணும், சேல்ஸ் வேணும், உங்களுக்கு தேவை. அண்ட் யூ கிரியேட். ஸோ ஒரு அக்கௌண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆயிடும். இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, கிளைண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் கிரியேட் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி கிரியேட் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டீங்கன்னா நேரம் அக்கௌண்ட் கிரியேஷன் இருக்காது, நேரம் அந்த ப்ராப்பர்ட்டி கிரியேஷன், அப்புறம் பிசினஸ் டீடைல், பிசினஸ் ஆப்ஜெக்டிவ், டேட்டா கலெக்ஷன். இது வந்து நீங்க கரன்சி இதெல்லாம் மாற்றணும். அது இந்தியா ஐஎன்ஆர் மாற்று. Then once property is created, what you have to do is உங்க வந்து அக்கௌண்ட்ஸ்குள்ள போறீங்க, கிளைண்ட் இவர் இப்பதான் இதை ஆட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோ. லெட்ஸ் கனெக்ட் ஜெர்மனி. இதான் அந்த ப்ராப்பர்ட்டி. எதுக்குள்ள போய் கனெக்ட் புரியுதா? எதுக்குள்ள பேசுவோம் கனெக்ட் கொடுத்தீங்க. லெட்ஸ் கனெக்ட் ஜெர்மனி வந்து கனெக்ட் கொடுத்தீங்க. எதுக்குள்ள போய் கொடுத்தீங்க? கிளையண்ட்ஸ்குள்ள இருக்குல்ல, கிளைண்ட்டுக்குள்ள லெட்ஸ் கனெக்ட் ஜெர்மனி. ஓகே, கிளிக் போயிட்டு கிளிக் பண்ணது இது சிங்கே பண்ணல. ஓகே, நான் எதுவுமே பண்ணல. ஸோ எந்த டேட்டாவும் இருக்காது. இப்போ இதை வந்து டு ஸ்டார்ட் கலெக்டிங் டேட்டா, மேக் ஷூர் வெப்சைட் இஸ் டேக்ட் யூசிங் த மெஷர்மெண்ட் ஐடி. இந்த ஐடி இது ஜிடிஎம் கூகுள் டேக் மேனேஜர் நாளைக்கு பண்ணலாம். மேனுவல் எப்படி பண்ணலாம்னா இதை அட்மின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், இந்த ஒரு நிமிஷம் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். சரியா, இந்த டேட்டா ஸ்ட்ரீம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா இங்க வந்து லெட்ஸ் கனெக்ட் ஜெர்மனி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கான்ஃபிகர் டேக் செட்டிங்ஸ், கிளிக் தட். அதுக்கு அடுத்தது இங்க இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், கிளிக் தட். இன்ஸ்டால் மேனுவலி, கிளிக் தட். இந்த கோடை பேஸ்ட் பண்ணி நேரா கொண்டு போய் ஹெடர், கூகுள் எல்லாமே ஹெடர்ல வரும். ஹெடர்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டு தென் இஃப் யூ கிவ் டெஸ்ட் அது வந்து டிக் மார்க் ஆகும். ஸோ அது காமிச்சா மட்டும் உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கிரியேட் பண்ண கூகுள் டேக் வந்து கூகுள் டேக் மேனேஜர் ஓபன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டேக் காட்டுது. புரியுது? கூகுள் ஆட்க்கு நம்ம டேக் கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து கூகுள் டேக் மேனேஜர் ஓபன் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளோட டேக் டேக் அசிஸ்டன்ட் ஒரு இது இருக்கு. டேக் அசிஸ்டன்ட்ல காமிக்கும். டேக் மேனேஜர்ல நீங்க அதை ஆட் பண்ணாதான்
சரியா? So you know how to create an account, how to create a property, how to connect a property using manual coding method. சரியா? இப்ப சொல்லுங்க, எனக்கு அந்த லெட்ஸ் கனெக்ட் ஜெர்மனில என்னோட கோடை பேஸ்ட் பண்ணும், எப்படி எல்லாம் போக சொல்லுது. இதுவா போகணும். கீழே கடைசி வந்தா கான்ஃபிகர் installation instructions. There's written manually. கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம எது சார் மேஜராக யூஸ் பண்ணுறோம், அதாவது நீங்கள் சொல்லிங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ்புக், இந்த கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் வழியாக நடக்கிற எல்லாமே பார்க்கலாமா, இல்லாட்டி ஆர்கானிக்காக வெப்சைட் வந்து எல்லாமே ஆட்ஸ் எல்லாமே உங்க வெப்சைட்டுக்குள்ள வந்து அப்படியே ட்ராக். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவோம், கூகுள் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் தனித்தனியா போயிடலாம். இதெல்லாம் அதுல கூட ட்ராக் பண்ணலாம். எஸ்இஓ ஆர்கானிக் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? நீங்க பேக்லிங்க் நிறைய போடுறீங்க, எங்க இருந்து டிராஃபிக் வருது யாருக்கு தெரியாது இல்லையா? ஒரு யூசர் எவ்வளவு நேரம் உள்ள இருந்தான், அவன் இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா தெரியுங்களா? யூசர் டீடைல்ஸும் அது கரெக்ட். சரி, இப்ப நான் வந்து டேட்டா இருக்கிறது ஒன்று எடுக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்போல எடுத்துட்டு சார் கூகுள்ல நம்ம வந்து 3 ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் சார். கூகுள் ஆட், அனாலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல். நான் யூஸ் பண்றேன். கூகுள் ஆட்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் டாக் மேனேஜர். கூகுள் கீவேர்ட் பிளானர். என்ன கேட்டீங்க? கூகுளோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. கூகுளோட வெப்சைட் வர டேட்டாஸ் பார்க்குறாங்க. அப்போ கூகுள் சர்ச் கன்சோல் வந்து வெப்சைட் ஆக்சஸ் பண்றது, வெப்சைட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்குறது. இது டிராஃபிக் இன்சைட். அது கூகுள் உங்களோட வெப்சைட்டோட கோர் வைட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறது. பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது பார்க்குறது. இப்ப அதுல வந்து உங்களுக்கு கூகுளோட டேட்டா தான் வரும், அதுல ஃபேஸ்புக்கோட டேட்டா வராது. உங்களுக்கு 22 நாள்ல எவ்வளவு வந்து இது மூலமா வச்சுங்க. ஆட்ஸோடது வராது, மெட்டாவோட வராது, லிங்க்டினோடதெல்லாம் வராது. இது கூகுள் அந்த சர்ச்ல வந்து எவ்வளவு ஆர்கானிக் பண்ணுறது. See, if you go to home, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்போட டேட்டா. So total users என்னைக்கு total users 41, active users 43. உள்ள வந்து அந்த 5 seconds மேல இருந்தவங்க 41. போயிருந்தாலும் இது காட்டும். நியூ யூசர்ஸ் 21. இப்போ நீங்க ரெகுலரா டெய்லி வந்து இப்ப நான் டெய்லி போய் பார்த்துட்டு இருக்கேன், அது வந்து ரிட்டர்னிங் யூசர்னு சொல்லுவாங்க. ரெகுலரா பார்க்கறது. இப்ப நான் டெய்லி போய் பார்க்கறேன், அது ரிட்டர்னிங் யூசர். அதனால தான் நியூ யூசர்னு யூனிக் யூசர் 21. கீ ஈவென்ட்ஸ் 85 வந்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ தே வுட் ஹவ் சப்மிட்டட் a form or they would have downloaded something, ஏதோ ஒன்று அவங்க பண்ணிருப்பாங்க. ஸோ கீ ஈவென்ட்ஸ் வந்து 85 பர்ஃபார்ம் பண்ணிக்குது இன்னைக்கு. ஓகே, இங்க வந்து 30 நிமிஷத்துல லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல 12 பேர் வந்து வந்திருக்காங்க. ஆக்டிவ் யூசர்ஸ் 12 பேர் இருக்காங்க.
இது வந்து கண்ட்ரி. ஸோ இந்த இன்னைக்கு இது டோட்டல் யூசர் சொல்லுங்க. இது லாஸ்ட் 7 days. லாஸ்ட் 7 daysல வந்து இந்தியால இருந்து எவ்வளோ, யூஎஸ்ல இருந்து எவ்வளோ, சிங்கப்பூர், சைனா, பாகிஸ்தான், நெதர்லாந்து, அர்மேனியா, இந்த கண்ட்ரிஸ் இருந்து வந்திருக்கு. செஷன்ஸ் அப்படின்றது வந்து இது இங்கதான் வந்து எது மூலமா வந்தது, ஆர்கானிக் சர்ச், சரியா, கூகுள்ல சர்ச் பண்ணி வந்தது. டைரக்ட் நம்ம சைட்டு டைரக்டா தேடி பார்த்தது. கிராஸ் நெட்வொர்க்ல நம்ம யூடியூப் அந்த மாதிரி அதர் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமா ரெஃபரல் வந்து உங்களோட எஸ்சியூ ரெஃபரல் வேற சைட் மூலமா உங்களுக்கு வந்து medium.com வந்து வந்தது உங்களுக்கு ரெஃபரல் வரும். பெய்டு சர்ச், கூகுள் ஆட்ஸ் எல்லாமே பெய்டு சர்ச் வரும். ஆர்கானிக் சோஷியல், உங்க சோஷியல் மீடியா வந்து ஆர்கானிக்கா உள்ளவங்க, அன்அசைன், அதனாலே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த 3 டிராஃபிக் இங்க வந்தது. இது வந்து எந்தெந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்திருக்கு லாஸ்ட் 7 days தான். ஜாஸ்தி வந்து ஹோம் பேஜ். ஓகே, செகண்ட் வந்து நீங்க பாருங்க தேங்க்யூ பேஜ். ஸோ இதனால எந்த கோர்ஸ் அதிகமா தேடுறாங்கிறது தெரியும். ஸோ அந்த பேஜை முன்னாடி கொண்டு வந்து நமக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகும். அந்த கோர்ஸ் இப்போ வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நான் வந்து ப்ரோக்ராம், அது வந்து மேலே வரலன்னா, அதுக்கு ஜாஸ்தி யூசர் வரலன்னா நான் யோசிக்கலாம், சம் இஷ்யூஸ் தேர், ஐ நீட் டு ஆப்டிமைஸ் இட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கேன், சரியா. ஆட் ரன் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த யூஆர்எல் தான் கேம் வருது. ஓகே, ஸோ என்னோட ஆட் வந்து நல்லாவே ரீச் ஆகுது. நான் வந்து ஆட் ரன் பண்ணிட்டு கிளாஸ் மட்டும் போது யூசருக்கு உள்ள வரேன். அதோட மீனிங் என்னோட லேண்டிங் பேஜ் ஒழுங்கா வேணாம். இதெல்லாம் எந்தெந்த பைத்தான் ஆடுக்கு வந்து ஜாவா ஆடு பெருசா இல்லை இருக்கும், ஆனா டாப்ல இருக்கிறத இங்க காணும். இது வந்து ஹோம். அப்புறம் go to reports. இப்போ ரிப்போர்ட்ஸ்ல வந்து லாஸ்ட் 28 daysல வந்து we have 1000 active users. அதுல 955 வந்து நியூ யூசர். அதுல ஒரு யூசர் உள்ள வந்து ஆவரேஜா 1 நிமிஷம் 14 செகண்ட் வந்து ஆவரேஜ். ஏன்னா ஒரு யூசர் உள்ள வந்து 10 நிமிஷம் வெளியே போயிருக்கலாம், ஒரு யூசர் வந்து 10 செகண்ட்ல வெளியே போயிருக்கலாம். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஆவரேஜா 1 நிமிஷம் 14 செகண்ட் இருக்காரு. சரி, இப்போ இந்த ஆவரேஜ் வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது 5 செகண்ட்க்கும் மேல இருக்கும், அப்பதான் ஆக்டிவ் யூசர். 1 நிமிஷம் 14 செகண்ட்னா ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சம் இருந்திருக்காங்க. 10 செகண்ட்ல 15 செகண்ட்ல வெளியே போயிட்டோம்னா உங்க சைட்டு நல்லா இல்ல. நீங்க அமேசான்குள்ள போறீங்க, எவ்வளவு இருப்பீங்க, மினிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் இருப்பீங்கல்ல ஏதோ சர்ச் பண்றதுக்கு. ஸோ தட் சைட் இஸ் குட். அதாவது உள்ள போனோம்னா கசகசன்னு இருக்குது, அப்படி வெளியே வரீங்க. தட் சிம்பிளி மீன்ஸ் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் ஸ்டேஜ். செஷன்ஸ் வந்து இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து பேஜுக்கு இதெல்லாமே ஒவ்வொரு இது பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 1000 யூசர் 1700 செஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இங்க எந்த சோர்ஸ் மூலமா வந்தது? கூகுள் ஆர்கானிக், டைரக்ட், கூகுள் சிபிசினா காஸ்ட் பர் கிளிக், கூகுள் ஆட்ஸ் மூலமா வருது. இது வந்து கோர்செரா வந்து ரெஃபரல் மூலமா, அதாவது coursera.org இருந்து வந்துச்சு. நம்ம அதுல போட்டுக்கோம். நீங்க வந்து எவ்வளவு இருக்கு? 19. ஆர்கானிக் ஆடே ரன் பண்ண ஆர்கானிக்கா வந்து இங்க டேக் அசிஸ்டன்ட் டாட் கூகுள், இது வந்து நம்ம செக் பண்ணதா இது பாருங்க, medium.com 13. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் போஸ்ட் மோர் திங்ஸ், சரியா. நம்ம டொமைன் அத்தாரிட்டிக்கு மட்டும் சேஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இங்க இருந்தாலும் நல்ல வால்யூம் வருது. ஸோ யூ கேன் டூ தட். இங்க டேட்டா நாட் அவைலபிள் இருக்கு. facebook.com ஃபர்ஸ்ட் யூசர் சோர்ஸ்னா அந்த யூசர் எது மூலமா உள்ள வந்தான் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் சோர்ஸ் இங்க வந்து ஃபேஸ்புக்ல இருந்து வந்து ரெஃபரல், இங்க dashboard.tout இதெல்லாம் ரெஃபரல் வந்துருக்கு. இதுதான் ஆட் ரன் பண்ணும். ஸோ நம்ம போடுற போஸ்ட் எதை பார்த்து, இல்லை நம்ம ஷேர் பண்ண வீடியோ எதை பார்த்து டேரக்டா உள்ள வந்துடும். இன்டெப்த் அனாலிட்டிக்ஸ் 100%. இங்க செஷன் வந்து ஒவ்வொரு பேஜ்லயுமே இது வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து நம்ம ரன் பண்றோம் இல்லையா. கூகுள் ஆட்ஸ்ல வந்து இவ்வளவு ஆட் செட் பண்ணி ரன் பண்ணிருக்கோம். எவ்வளவு நாள்ல 30 days 28 days நினைக்கிறேன். இந்த 28 daysல சரியா
பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் மூலமா 221 செஷன் வந்து நடந்தது. சார் செஷன் உள்ள வந்து அவங்க பார்க்கறது. ஸோ அந்த ஒரு செஷன் இப்போ 1 நிமிஷம் இருக்கிறது ஒரு செஷன், ஒரு 5 செகண்ட்ஸ் மேல இருக்கிறது ஒரு செஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஎம்னு சொல்லி நம்ம செப்டம்பர் ரன் பண்ணோம். ஒரே ஒரு செஷன் தான் வந்து கூகுள் மை பிசினஸ் ஆட்ஸ். அது வந்து கூகுள் மை பிசினஸ்னா மேப். ஸோ அது வந்து நான் மேக்சிமம் எனக்கு கால் இல்லை டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் அனுப்பணும். அங்கிருந்து வெப்சைட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். நான் தேடுவான், பார்த்தோம்னா கால் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் உருவம். மற்றதெல்லாம் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் இது வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஸோ உங்க கூகுள் ஆட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றது உங்களை கிளியராக இல்லை. ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணி இங்கே ஃபேஸ்புக் ஆட்ஸ் செஷன் சோர்ஸ் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் யூசர் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாங்க, இது செஷன். அது சோர்ஸ்னா என்னது, எது மூலமா வந்ததுன்னு அர்த்தம். Source and medium that refer the user session. This dimension describe where users come from when they start a new session. Unlike the first source, medium, session source, medium dimension changes every time a user visits your website or app. இது வந்து first time உள்ள வந்து active. என்ன பண்ணுங்க, first user source. இது வந்து ரெண்டாவது வந்திருக்கலாம். ஒரு தடவை கூகுள் சர்ச் மூலமா வந்திருக்கலாம், ரெண்டாவது டைம் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அங்க வந்து செஷன் பர்ஃபார்ம் பண்ணது எது மூலமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம பிங்கை வந்து ரொம்ப அண்டர்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் பிங் மூலமா நமக்கு வழிபாடு அதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ணி அதில் ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சரி. நம்ம மெட்டாவும் லிங்க் பண்ணலாம். மெட்டா லிங்க் பண்ணணும். இதுல எதுவுமே லிங்க் பண்ணது, உங்க வெப்சைட்டை மட்டும் லிங்க் பண்ணாங்க. உங்க வெப்சைட்டுக்கு ஒரு டிராஃபிக் கேட்கறது வந்து காமிக்கும். நீங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ் எங்க லிங்க் பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து கூகுள் ஆட்ஸ்ல லிங்க் பண்ணணும். நீங்க ஜிடிஎம்ல வந்து போடும்போது கூகுள் ஆட்ஸ் வந்து லிங்க் ஆகும். ஸோ உங்களுக்கு கூகுள் ஆட்லயும் பார்த்துக்கலாம், ஜிடிஎம் சாரி கூகுள் அனாலிட்டிக்ஸ்லயும் பார்த்துக்கலாம் இந்த ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ரியல் டைம் ஓவர்வியூ எடுத்தேன். ரியல் டைம் ஓவர்வியூனா அட் பிரசன்ட் என்ன நடக்குது, அதாவது லாஸ்ட் 30 மினிட்ஸ், இப்போ இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க, எப்படி டைரக்டா உள்ள வந்திருக்காங்க, ரீசன்ட்லி ஆக்டிவ் யூசர்ஸ் 7, எந்த பேஜுக்கெல்லாம் வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் வியூ. இது வந்து தேங்க்யூ பேஜ், அதாவது எதை கிளிக் பண்ணி தேங்க்யூ பேஜ் வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்து எந்த பேஜ். ஓகே, ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளவு நேரத்துல டேட்டா? லாஸ்ட் 30 மினிட்ஸ். ரியல் டைம் ஓவர்வியூல லாஸ்ட் 30 மினிட்ஸ், இங்க லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான். அங்கிருந்து நம்ம நிறைய வந்திருக்கோம். கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர், இங்க தான் இந்த யூசர்ஸ் வந்து கண்ட்ரி. தேங்க்யூ பேஜ் இருக்குல்லையா, அங்க பாத்தீங்கன்னா 17 காட்டுது. ஆனா நமக்கு ஓவராலா வந்திருக்கிறது 30 மினிட்ஸ்ல 10 வியூஸ், 10 பேருக்கு. இங்க 17 வியூனா இது 12, 3, 2, 1 இதெல்லாம் சேர்த்து இங்க டோட்டலா 17 பாருங்க. இப்போ வந்து இங்க ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து மொத்தமே 10. அதாவது இப்போ 5 மினிட்ஸ்னா 1 நிமிஷம், அதாவது ப்ரிசைஸ்டா வந்து 1 செகண்டுக்கு அந்த டேட்டா மாற will take time. இப்போ நமக்கு வந்து இங்க 5 யூசர் இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட் 5 மினிட்ஸ்னா இதுக்கு முன்னாடி 1 நிமிஷத்துல எக்ஸ்ட்ரா 5 யூசர் காணாம போயிருப்பாங்க. அது அப்டேட் ஆகும்போது காணாம போயிருக்கும். அவ்வளோ எல்லாம் வந்து நீங்க வந்து மைன்யூட்டாலாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவீங்க? இது ரியல் டைம் பேஜஸ். எந்த பேஜுக்கு வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. இப்போ 10 யூசர் ஆனா 37 வியூஸ் வந்து சரியா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ் தான் நமக்கு வந்து நிறைய வந்துருக்காங்க. தென் பைத்தான் ஆட் பேஜ் எல்லாமே ஆடுக்கு தான் வந்துருக்கு. சார் தேங்க்யூ பேஜ் வந்துட்டு நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வரும். ஸோ இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு வந்தவங்க மட்டும் இது காட்டுது. இங்க தேங்க்யூ பேஜ் எவ்வளோ? 17.
இந்த வியூவை ஆட் பண்ணு. சார் இன்னொரு தேங்க்யூ பேஜ் அவங்க வந்து வந்திருக்காங்க, அவங்க எது மூலியமா தேங்க்யூ பேஜ் வருது? அதுதான்டா போட்டிருக்கு, எந்தெந்த கோர்ஸ் மூலியமா அவங்க வந்திருக்காங்க போட்டு. எந்தெந்த கோர்ஸுக்கு நீ வந்து ஃபார்ம்ஸ் சப்மிஷன் கொடுக்குற பேஜ்ல எல்லா கோர்ஸ் கொடுத்துருங்க. இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ் இருக்கா, பைத்தான் ஆட் பேஜ் இருக்கா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ் சப்மிட் பண்ண மூலமா தான் தேங்க்யூ பேஜ் சப்மிட் பண்ணத மட்டும் தேங்க்யூ பேஜ் போகும். அப்படிதானே வரும். வேற எப்படி வரும்? இது ஜாவா, இது ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூர் டூல் போட்டுருக்கீங்க. ஜாவா புதுசா சைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாவான்றது கீழே டேட்டா சயின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒரு 2 வியூ வந்து சரியா, ஒரு கொஞ்ச நேரம் முடிஞ்சோடனே இப்ப நான் பார்த்துருக்கேன்னா இன்னொரு வியூ தான். Now come to life cycle. Generate lead இருக்கும். Generate lead life cycle almost same தான். சரி, generate lead அது என்ன சொல்லுவோம்னா, உங்களோட ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து லீட் ஜெனரேஷனுக்குன்னா அப்படி சொல்லி டேட்டா காமிக்கும். நமக்கு அந்த டேட்டா நமக்கு பெருசாக தேவையில்லை, இந்த லைஃப் சைக்கிள் டேட்டா தான் நமக்கு தேவை. அதாவது இது யூசர் ஜேர்னி, கம்ப்ளீட்டா இதோட யூசர் ஜேர்னி எல்லாமே இது காமிக்கும். இது வந்து ரொம்ப லிமிட்டடா வந்து ஓகே இந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு சொல்லி காமிக்கும். புரியுது. அவங்க வந்து ஜெனரேட் உங்களுக்கு ஏதோ ஃபார்ம் சப்மிஷன் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் அது நமக்கு தேவையில்லை. நமக்கு யூசரோட என்டையர் ஜேர்னி நமக்கு வேணும். என்டையர் ஜேர்னி இன் தி சென்ஸ் வராங்க, எங்க வந்தாங்க. இது அதே ஆப்ஷன்ல தான் ஓவர்வியூ ஆடியன்ஸ் சொல்லுவோம். இது ஓவர்வியூ அக்வசிஷன். நமக்கு இந்த யூசர் அக்வசிஷன், டிராஃபிக் அக்வசிஷன் தான். அக்வசிஷன் என்னது? யூசர் அக்வசிஷன் எங்க இருந்து யூசர் எடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து you will see overview. நம்ம அதை பார்க்க தேவையில்லை லீட் ஜெனரேஷன் உள்ளது. சப்போஸ் நமக்கு ஏதாவது பாருங்க, இது ஆல்மோஸ்ட் சிமிலர் டேட்டா தான் இருக்கு. நீங்க இங்க 955 நியூ யூசர்ஸ்னா அங்கே 955 தான். இதுதான் டீடைலா இருக்கும். இதுல காமிங்க, அதை நீங்க பாருங்க. இப்போ இங்க 1K ஆக்டிவ் யூசர்ஸ், 955 நியூ யூசர்ஸ். அது நம்ம அந்த ஸ்னாப்ஷாட்லயே பார்த்துட்டோம். நம்ம அந்த ஸ்னாப்ஷாட்ல பார்த்தது இது டீடைலா இங்க இருக்கும். சரியா, இதுல செஷன் பை செஷன் தான் வரும். கிராஸ் நெட்வொர்க் சொன்னல, youtube.com ஃபில்டர்ஸ் நீங்க இருக்காது. அதுவும் பின்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆனா பின்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துருக்கும். பின்ட்ரெஸ்ட் போஸ்ட் போட்டுறோம். ஆனா மெயின் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்றது இல்ல. நீங்களே இன்னும் ஒரு தடவை கூட போடல, நீங்க போட்டுருக்கீங்கல்ல, அதுல வியூஸ் வந்து கிளிக் வந்துருக்கலாம். சரியா, இது வந்து யூசரோட, அதாவது இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லைஃப் சைக்கிள் அப்படின்ற செக்ஷனோட ஓவர்வியூ. இப்ப நம்ம சர்ச் கன்சோல் எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ வரும், அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் யூசர் அக்வசிஷன். Total users by first user primary channel group. அதாவது first user, first time user, first time பார்த்து உள்ள வரோம் அந்த பர்టిక్యులர் ஐடில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க அந்த மாதிரி. நம்ம சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சரி, சோ இங்க டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு? 1040. அதுல நியூ யூசர்ஸ் 955, ரிட்டர்னிங் யூசர்ஸ் 155. இப்ப நம்மளால ரெகுலரா பார்ப்போம்ல, அது ரிட்டர்னிங் யூசர் 155. ஆவரேஜ் 1 நிமிஷம் 14 செகண்ட் உள்ள இருக்காங்க. என்கேஜ் செஷன்னா இது வந்து இப்போ 1.5 1.5 பேஜ் பார்த்திருக்காங்க. அந்த ஒரு டெப்த் மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. கைண்ட் ஆஃப் ஒரு கோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஹோம் பேஜ் பிளஸ் கோர்ஸ். நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து 1.84 இருப்பாங்க, 1.63 இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து
1 இருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணி 1.51. ஈவெண்ட் கவுண்ட் கவுண்ட்னா இந்த 1000 பேர் வந்து 9,926 டைம்ஸ் ஈவெண்ட் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. நீங்க ஈவெண்டா செட் பண்றது, பேஜ்குள்ள வர்றது, இன்னொரு பேஜ் போறது, ஸ்க்ரால் பண்றது, அப்புறம் ஏதோ இமேஜ் பிக் பண்றது, அந்த மாதிரி என்ன ஈவெண்ட் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது இங்க கால்குலேட் ஆகும். என்ன பண்ணுறது, பட்டன் கிளிக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்டார்ட் தான். சும்மா டைப் பண்ணி பார்த்துருப்பாங்க, சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஃபார்ம் சப்மிட், பேஜ் வியூ, ஸ்க்ரால், செஷன் ஸ்டார்ட், யூசர் என்கேஜ், வீடியோ ஸ்டார்ட், வியூ சர்ச் ரிசல்ட். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்றது இல்ல, இது டிஃபால்ட்டா இருக்கும். அங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இல்ல புரியல. கீ ஈவென்ட்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். அதுதான் அங்க நம்ம செட் பண்றது. இது வந்து நான் அது எடுத்துப்போம். சோ இதெல்லாம் கீ ஈவென்ட்ஸ், இதெல்லாம் பெர்ஃபார்ம் நடந்திருக்கு. அதனால இது வந்து 9,926 ஈவெண்ட்டுக்காக. கீ ஈவென்ட்ஸ் என்னென்ன? பர்ச்சேஸ், the Java Python page. நம்ம அந்த ஐடி கார்ப் பர்ச்சேஸோட ஆப்ஷன் எதுக்கு? பர்ச்சேஸ் செட் பண்ணி சொல்றாங்க, எதுக்கு யாருக்கு கீ ஈவென்ட் சொல்லி செட் பண்ணி சும்மா ட்ரை பண்றதுக்காக போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஜாவா பைத்தான்ல பேஜுக்கு தான் மெயினாக உங்களுக்கு. சரி, பேஜுக்கு எந்த பேஜுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரியும். தேங்க்யூ பேஜ் வச்சிருக்காங்களா இல்ல எல்லா பேஜுக்கும் வச்சிருக்காங்களான்னு தெரியாது. கண்டிப்பா தேங்க்யூ பேஜ் மட்டும் இருக்காது. ஏன்னா 3881 கீ ஈவெண்ட் நடக்கும். ஸோ இட் ஷுட் பி ஒன்லி ஃபார் தேங்க்யூ பேஜ். எல்லா பேஜுமே வந்து ட்ராக் பண்றதுக்காக. இப்போ இன்டெலெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம கால் பட்டோம்னா நம்ம வெறும் கான்டாக்ட் தானே கொடுப்போம். எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு சிடிஏ கொடுப்போம்? இன்டெலெக்ட்ஸ்க்கு சர்வீஸ் பேஸ்ட் இருக்கும். இப்போ நான் ஒருத்தங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஃபார்ம் சப்மிஷன் தான். 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து ஃபார்ம் சப்மிஷன் பண்ணுவோம். நாட் ஒன்லி கால் ஃபார்ம் சப்மிஷன், டைரக்ட் வாக்கின் பண்ணுவாங்க. அது நார்மலா நடக்கும். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் மூலமா நம்ம இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படிங்கும்போது நமக்கு என்ன மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்? ஐடி கார்ப் கால்ஸ் நம்ம கால்ஸ் பண்ணுவோம். பட் இன்டெலெக்ட்ஸ் நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு கால்ஸ் அண்ட் ஃபார்ம் சப்மிஷன். நாட் ஈவன் வாட்ஸ்அப்பிங் போய் இது ரெண்டும் மேஜர் கால்ஸ். இப்போ இது வந்து டோட்டல். இது வந்து டைரக்டா எவ்வளவு வந்துச்சு? ஆர்கானிக், கிராஸ் நெட்வொர்க், பெய்டு சர்ச், ஆர்கானிக் சோஷியல், அது மூலமா 1000 சில்லற வந்ததுல அதை வந்து ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அது டிராஃபிக் அக்வசிஷன். இது சரி, இல்ல சார் புரியுது. போகும் ரொம்ப அதிகமா கன்ஃபியூஸ் ஆகும். திரும்பி அதே தாண்டா வருது. அதிகமா இல்லடா, ஒரே இதுதான் திருப்பி அது என்ஹான்ஸ்டா வருது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீ ஃபுல்லா பார்த்திருப்ப, அதை பார்த்து அது காமிக்குது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாம். இப்போ இது வந்து யூசர் அக்வசிஷன், இது டிராஃபிக் அக்வசிஷன். என்ன ஆப்ஷன் இருக்கு? அதே தான் இருக்குது. கீ ஈவெண்ட் தான் இருக்குது. இப்போ வந்து இங்க செஷன்ஸ் இருக்கு. ஈவெண்ட் கீ ஈவெண்ட் புரிஞ்சதுல உனக்கு? அதுதான், அது புரிஞ்சா இது புரியும். அது புரிஞ்சு நிறைய ஆப்ஷன் உனக்கு எங்க இருந்து வந்தது, எவ்வளவு நேரம் இருந்தாங்க, என்னென்ன கீ ஈவெண்ட் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளவுதான் உனக்கு தேவை. வேற என்ன உனக்கு என்ன பாப்ப நீங்க? என்ன உன் சைட் நீ அனாலிட்டிக்ஸ் வந்து என்ன பாப்ப? எங்க இருந்து வந்திருக்காங்க ஜாஸ்தி, எவ்வளவு நேரம் சைட்ல இருந்திருக்காங்க, என்னென்ன ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், இதான் பார்க்க வர. வேற அதான் இதுலயும் காமிக்குது. வேற என்ன இதுல எக்ஸ்ட்ரா எதுவும் காமிக்குது? சரி, இப்போ இதுல வந்தவங்களோட அந்த ஆடியன்ஸ் டீடைல்ஸ் ஒரு ஃபோல்டரா எடுக்க முடியுமா? கூகுள் ஆக்ஸ் எடுத்தோம் அதுல மட்டும் தான். இதுல வந்து ஃபோல்டர் எடுக்க முடியாது. இது உங்க வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது மட்டும் காமிக்கும். எது மூலமா வந்திருக்காங்க. இந்த எஸ்இஓ வந்து சுத்தமா வர நீங்க எஸ்இஓ வந்து நிறைய பண்ணணும். கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றீங்க, எதுவும் இதுல வரல அப்படின்னா வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து நீங்க ஒழுங்கா ரன் பண்ணலன்னு அர்த்தம். வெப்சைட்டோட டிராபிக் எதுல இருந்து வந்திருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டிஸை நீங்க வந்து இப்போ ஆப்டிமைஸ் பண்றதுக்காக இது பண்ணுங்க. டிராபிக் அக்வசிஷன்னா செஷன் பை செஷன் பிரைமரி சேனல் குரூப், டிராபிக் சேனல் குரூப், அதாவது டிராபிக் உள்ள வந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் யூசருக்கு.
சரியா? ஃபர்ஸ்ட் யூசர் வந்தது, இது டிராஃபிக் உள்ள வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றது என்கேஜ் செஷன். இதுல நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கணும் கிடையாது. என்கேஜ் செஷன், என்கேஜ் நமக்கு தேவையெல்லாம் வந்து என்னது, ஈவெண்ட் கவுண்ட், கீ ஈவெண்ட், எவ்வளவு டிராஃபிக் வந்து, நியூ யூசர் எவ்வளோ, ரிட்டர்னிங் யூசர் எவ்வளோ. இப்ப நம்மளும் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அது ரிட்டர்னிங் யூசர் தான் வரும். யூனிக் யூசர் நமக்கு நிறைய வரும். அந்த டேட்டா தான் நமக்கு தேவை. இந்த யூசர் அக்வசிஷன் கோஹார்ட்னா, இப்போ நான் ஒரு கேம்பெயின் ரன் பண்றேன். சரி, தீபாவளி கேம்பெயின் சொல்லிட்டு ரன் பண்றேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன், நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் 1 எனக்கு ஒரு 100 விசிட்டர் உள்ள வந்துட்டாங்க. இந்த 100 விசிட்டர் வந்து அப்கமிங் 3 வாரம் இருக்கு இல்லையா, நவம்பர் 3 வாரம், இந்த 100 விசிட்டர்ல எத்தனை பேரு திரும்ப 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 வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்ப நான் வந்து ஒரு எஜுகேஷன் சீரீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் வெப்சைட் தான். 21 days கூகுள் ஆட்ஸோட ட்ரைனிங் வச்சுக்கோம். அப்போ வந்து நான் இன்னைக்கு நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்றேன், நவம்பர் 21. இப்ப நவம்பர் 1 ஒரு 50 பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த 50 பேரு அடுத்தடுத்த வாரம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். அவங்க அந்த 50 பேர் அப்படியே வந்திருக்காங்களா, இல்ல அதுல இருந்து டிராப் ஆயிருக்காரு. டிராப் ஆயிருக்குன்னா என்னோட குவாலிட்டி நல்லா தான். ஸோ இது வந்து அதாவது அக்வசிஷன் கோஹார்ட்னு காமிக்கும். ஸோ இதுல வந்து சார், இப்போ ஒருத்தவங்க ஒரு வெப்சைட் வந்தாங்க, டெய்லி அந்த வெப்சைட் விசிட் பண்ணணும்னு இல்லை. அதுதான் நானும் பார்த்தேன். இப்ப நான் ஒரு 21 நாள் ப்ரோக்ராம் ரன் பண்றேன், விசிட் பண்ணல. It doesn't match for everyone. நீங்க வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க, இல்ல ஒரு கோர்ஸ் ரன் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு திவாலிக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இ-காமர்ஸ் சைட்டுக்கெல்லாம் நீங்க இது வச்சுக்கலாம். எத்தனை பேர் வந்து ரிட்டர்ன் வர்றாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வாரம் 100 பேர் வராங்க, செகண்ட் வாரம் அப்படி 20 பேர் தான் வராங்க, 3வது வாரம் அப்படி 2 பேர் ஆயிட்டாங்க, 4வது வாரம் யாருமே இல்லை. அது சேம் பர்சனாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேம் பர்சனா தான் இருக்கணும். ரிட்டென்ஷன் தான். இப்ப நான் ஒரு கோர்ஸ் ரன் பண்றேன், ஃபர்ஸ்ட் டே இருக்கிறவங்க 21வது நாளும் அவன் கண்டினியூ தான் அந்த கோர்ஸ் எண்ட் ஆகும். It is for campaign only. It is for campaign and the kind of thing only. ஆமா, கேம்பெயின் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராக் பண்ணணும், யூசரை ரீடைன் பண்ணணும்னா பண்ணிருப்போம். நம்ம சைட்டுக்கு ரீடைன் பண்ண அவசியம் இல்லை, வாரம் வந்து பார்த்துட்டு இருப்பானா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இ-காமர்ஸோ இல்லை அந்த மாதிரி கேம்பெயினோட கோர்ஸோ ஒரு ஸ்ட்ரெச்ல நடக்குதுன்னா நீங்க அதை ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபர் டைம்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும், பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த யூசர் அக்வசிஷன், டிராஃபிக் அக்வசிஷன், அதை மேல போனீங்கன்னா இது மூணு தான் மெயினா பாப்பீங்க. சரியா? அதனால தான் நான் இந்த ஜென்ரேட் லீடும் உங்களுக்கு காமிச்சேன். ரெண்டுமே எல்லாம் சேர்த்து ஒரு அவியல் ஆயிரும் சொல்லிட்டு நான் காமிச்சேன். ஜென்ரேட் லீடும் இந்த லைஃப் சைக்கிளும் சேம் ஆப்ஷன் தான். எல்லாமே நீங்க வந்து உள்ள எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே சேம் ஆப்ஷன் தான். அது ரிப்பீட்டடா வர்றதுனால உங்களுக்கு தோணுது, ஓகே இது வந்து இது வேற டேட்டா, இது வேற டேட்டா, இது வேற டேட்டா. அது வேற டேட்டா கிடையாது, டேட்டா சேம் தான். இப்போ நான் வந்து இங்க யூசர் அக்வசிஷன் இருக்கா, சரி ஓவர்வியூ காமிக்கிறேன். இங்க எவ்வளவு இருக்கு? 1000 ஆக்டிவ் யூசர், 955 நியூ யூசர். இங்க 30 நிமிஷத்துல 13 யூசர் காமிக்கிறா. மேல போய் இங்க ரியல் டைம் போகும். இங்க வந்து ரியல் டைம் காமிக்குது. டுடே அது லாஸ்ட் 20 days தான் காமிச்சது. லாஸ்ட் 20 days என்ன டேட்டா? 1000 955 இதான் அங்கே காமிச்சது. இங்க 7 நாள் இருக்குது, அங்க 28 நாள் காமிச்சது. டிஃபரன்ஸ் எல்லாமே இன்டர்ரிலேட்டட் தான். இங்க இது போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ல
ரிப்போர்ட்ஸ்ல இங்க மேல 3 ரியல் டைம் அப்படின்னா இப்போ ஒரு 30 நிமிஷத்துல நடந்த டேட்டா இதை நீங்க எடுத்துக்கணும். ஹோம் போனீங்கன்னா ஓவர் 7 நாள் 28 நாள் அந்த டேட்டா எடுத்துக்கலாம். நேரம் கீழே வந்தீங்கன்னா லைஃப் சைக்கிள்ல அதோட பிரிச்சு காமிச்சிருப்பாங்க. ஒரு யூசர் எது அதுல காமிச்சிருப்பாங்க. ஆர்கானிக் சர்ச்ல இத்தனை பேர் வந்தாங்க, ஃபேஸ்புக்ல இத்தனை பேர் வந்தாங்க. இங்க எப்படி காமிப்பானா ஆர்கானிக் சர்ச்ல இத்தனை பேர் வந்து இவ்வளவு நிமிஷம் இவ்வளவு ஈவெண்ட் ரன் பண்ணாங்க அப்படின்றத பிரிச்சு காமிப்பாங்க. டேட்டாஸ் ஆர் சேல்ஸ். ஒரு இது போகும்போது அதை பிரிச்சு காமிப்பாங்க. கீழே வந்து யூசர் ஆட்ரிபியூட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது பார்த்துக்கோ, இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. யூசர் ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து பை கண்ட்ரி, சரியா? இந்தியா இருக்கு, யூஎஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஓவர்வியூல பார்த்துக்கோமா? ஓவர்வியூல இருந்துச்சா அது வந்து இன்னொரு ஆப்ஷனா ஆக்டிவ் யூசர்ஸ் அங்கே காமிச்சது. இங்க வந்து இன்னும் காமிக்க சிட்டி வைஸ் காமிக்க, சரியா? கோயம்புத்தூருக்கு, சென்னை, மதுரை காமிச்சது. ஆனா எங்க வந்துச்சுன்னு காமிச்சது. ஆனா எவ்வளவு அது யூசர் ஆட்ரிபியூட்ஸ்னா அதுக்குள்ள இது வரும். ஆனா டேட்டா எல்லாம் செய்யலாம். இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்ப இது நீங்க எடுத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல ரன் பண்ணலாமா இந்த டேட்டா எடுத்தா? இப்ப நம்ம அதுல என்ன யோசிச்சிருக்கோம்? ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன், அது மட்டும் தான். நீங்க பாருங்க பேங்கிங், ஃபைனான்ஸ், அப்புறம் லைஃப் ஸ்டைல், ஹாபிஸ், நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ், இதுலதான் வந்து இது அவங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்டா இல்ல அவங்க ரிலேட் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இல்ல அவங்க யூசுவலா சர்ச் பண்ணிட்டு இருக்கிற இன்ட்ரெஸ்ட். கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் கூகுள்ல ஜாஸ்தி அவங்க சர்ச் பண்றது, அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட். இங்க வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் பை ஏஜ் 24 வயசு தான் 18-24 காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஜாஸ்தி, மற்றெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான். பை லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். நம்ம அவன் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது வேற எந்த லாங்குவேஜும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இங்கிலீஷ் கொடுத்தாலே போதும். ரஷ்யன் எவ்வளவு பேர் செக் பண்ணி 12 பேர். இப்ப இதே வந்து நீங்க டெமோகிராபிக் டீடைல்ஸ் கொடுத்தீங்க. இப்போ ஓவர்வியூ வந்துருச்சா? இப்போ டெமோகிராபி கொடுத்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் காமிச்சதா? அதுவே வந்து இந்தியாவில ஆக்டிவ் யூசர் எத்தனை பேர் வந்தாங்க, நியூ யூசர் எத்தனை பேர் வந்தாங்க, அதுல என்கேஜ் எவ்வளோ, அதுல வந்து ஈவெண்ட் கவுண்ட் என்ன, அதுல கீ ஈவெண்ட் என்ன. இப்ப புரிஞ்சுதா? புரியலையா? ஓவர்வியூல காமிச்சது அதை வந்து இதுல இன்னும் கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல இறங்கி இப்போ ஆடியன்சஸ் கிளிக் பண்ணும்போதும் ஆல் யூசர் ரீசன்ட்லி ஆக்டிவ் யூசர் 630, அதாவது ஆல் யூசர் 1040 இருந்துச்சா? ரீசன்ட்லி ஆக்டிவ் யூசர் 636. அதுல என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்றது இங்க வரும். நெக்ஸ்ட் வந்து டெக். சார் ஒரு நிமிஷம், ரீசன்ட்லி ஆக்டிவ் யூசர்ஸ்ல நியூ யூசர்ஸ் இருக்காங்க, நீங்க மார்க்கெட் உனக்கு இங்க தெரியுது. எனக்கு டெக் டெக் ஓவர்வியூ. அது இந்த devices பிசி ஃபோன் ஆக்டிவ் யூசர் பை பிளாட்ஃபார்ம் வெப் தான். இது அதே தான் காமிக்கிறேன் லாஸ்ட். அப்புறம் எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அவங்க ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க. விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் எல்லாம் கீழே தான் இருக்கு. ஸோ விண்டோஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு லினக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அது இது வந்து வெப் டெஸ்க்டாப், வெப் மொபைல், டேப் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் எந்த ப்ரௌசர்? குரோம் தான் ஜாஸ்தி. அப்புறம் இது வந்து டிவைஸ் கேட்டகரி. டெஸ்க்டாப் வந்து 54, மொபைல் 45. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மொபைல்ல தான் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வந்து டிராஃபிக் ஜாஸ்தி டெஸ்க்டாப். கூகுள் ஆப்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா மொபைலுக்கு மட்டும் ஜாஸ்தி ஆப்டிமைஸ் பண்ணுங்க,
இதுக்கு கம்மி ஆப்டிமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணலாமா? நான் தான் வேற யாரு இதுல வந்து இன்சைட் அண்ட் ரிப்போர்ட். இன்சைட் அண்ட் ரிப்போர்ட் போனீங்கன்னா when and where devices. சரியா? டிவைசஸ்ல மொபைல் ஃபோன் எங்கேயும் வந்து எடிட் பண்ணும். இங்க -100 டேப்லெட். -100னா காமிக்கவே காமிக்காதீங்க இருக்கும். நான் இதை எடிட் பண்ணி நான் இங்க வந்து இன்க்ரீஸ்னு கொடுத்து 100ன்னு கொடுத்தேன்னா இப்போ டெஸ்க்டாப்ல நான் முன்னாடி சேவ் இதுக்கு ப்ரீவியஸ் கேம்பெயின் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். மொபைலுக்கு ஜாஸ்தியா பண்ணுங்க அப்படின்ட்டு. சரியா? ஸோ நான் மொபைலுக்கு வந்து எப்படி கொடுப்பேன்னா 100க்கு கொடுப்பேன், டெஸ்க்டாப்புக்கு 17 கொடுப்பேன். அப்படின்னா மொபைலுக்கு ஜாஸ்தியா பண்ணுங்க, டெஸ்க்டாப்புக்கு கம்மியா பண்ணுங்க. -100 காமிக்காதீங்களா? பட் டேப்லெட்டுக்கு யார் டேப்லெட் யூஸ் பண்ணாங்க வந்து டிசைனர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம வந்து ஒரு கிரேஸ்ல யூஸ் பண்ணுறது. இப்போ டேப்லாம் யாரும் ஒரு குழந்தைங்களுக்கு கேம் விளையாட கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் பை ஸ்கிரீன் ரெசல்யூஷன். அவனோட ஸ்கிரீன் ரெஸ் உனக்கு தெரிய மாட்டேங்குதா? பக்கத்துல எங்க இருக்குது சார் என்ன இது பிரமாதமா இருக்கு சார். டெக்கோட ஓவர்வியூ, டெக் டீடைல்ஸ் கொடுத்தோம்னா குரோம்ல இருந்து எத்தனை ஆக்டிவ் யூசர் வந்தாங்க, நியூ யூசர் வந்தாங்க அப்படின்னு பிரிச்சு காமிக்கலாம். இங்கதான் கன்ஃபியூஸ் ஆகுது. நான் தெரிஞ்சது குரோம்ல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க, அதாவது அது காமிக்குது 921 பேர் வந்திருக்காங்க. இப்ப எனக்கு குரோம்ல 921 பேர் வந்திருக்காங்க. சரியா? அதுல 850 நியூ யூசர். என்கேஜ் செஷன் என்கேஜ் ரேட் வந்து 93. சரியா? நான் இங்க பாரு சஃபாரில 100% என்கேஜ். எனக்கு கவுண்ட் கம்மி தான், 100% இங்க சஃபாரில என்கேஜ் அதாவது. போன் கிடையாது, ஆண்ட்ராய்டு வந்து அப்படின்னா அதான் 18 இருக்குது. ஆனா இங்க ரிட்டன்ஷன் டைம் பாருங்க, 27 செகண்ட். இங்க வந்து 1 minute 17 seconds. So you can see that நம்மளோட பிரைம் யூசர்ஸ் எங்க இருக்காங்க, குரோம்ல தான் வந்து இருக்காங்க. இது ஈவென்ட் கவுண்டர் நம்ம அங்க டோட்டல் பார்த்தோம்ல, அதனால இங்க இருக்கு. அங்க இருக்கிறது அது வந்து ஸ்பிளிட் பண்ணி எல்லா இடத்துலயும் கொடுக்குது. உனக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு குரோம்ல தேவையான என்ன, சஃபாரில தேவையான மொத்தத்துல நமக்கு வந்து நம்ம பேஜ் உள்ள வரும். சார் இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா எது சார் எடுத்துக்கோ? எந்த ப்ரௌசர்? குரோம் தான் செகண்ட். சஃபாரி அதேதான் கொடுத்துருக்கு இல்லடா. ஆனா ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு எட்ஜுக்கு தான் அதிகம். யூசரோட 18 பேர் தான். என்கேஜ்மெண்ட் டைம் என்கேஜ்மெண்ட் ஓகே, பட் எனக்கு வந்து ஒன்லி யூசர் எனக்கு வேணும். இப்போ உனக்கு 923 யூசர் ஜாஸ்தி ஆகுது, அப்போ வந்து அந்த ஆவரேஜும் கம்மியாகும். இப்போ எட்ஜ் எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். நீ ரேட்டிங் சொன்னதுனால சஃபாரி. ஏன்னா ஒண்ணு வந்து இவங்க வந்து இந்த ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க கிளிக் பண்ணா நேரம் குரோம் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது போன் வச்சிருக்காங்க ஐபோன், அது கிளிக் பண்ணா சஃபாரி தான் ஓப்பன். நீங்க ஏதோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா சஃபாரி தான் ஓப்பன். அதனாலதான் சொல்றேன். எட்ஜ் வந்து நீங்க வந்து டெஸ்க்டாப்ல மட்டும் தான் பண்ண முடியும். சரியா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும். மொத்தத்தில் பார்த்தீங்க. அண்ட் இங்க வந்து லேண்டிங் பேஜ் பார்த்தோம்னா இங்க ஜெனரேட் லீட்ஸ்ல வந்து லேண்டிங் பேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? நீங்க கொடுத்துருவீங்களா லேண்டிங் பேஜ்? அது கொடுத்தாதான் சார் லேண்டிங் பேஜ் தான் ஓகே. இதெல்லாம் என்னோட லேண்டிங் பேஜ். சரி, லேண்டிங் பேஜுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க?
எவ்வளவு செஷன் நடந்திருக்கு, ஆக்டிவ் யூசர் எவ்வளோ, நியூ யூசர் எவ்வளவு செகண்ட் இருந்திருக்காங்க, கீ ஈவெண்ட் எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணுங்க. இது நமக்கு தேவையில்லை, நம்ம எதுவும் செட் பண்ணல, டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஆட் இதெல்லாம் ஆட் பேஜ், பைத்தன் ஆட் பேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட் பேஜ், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், இதெல்லாமே ஆட் பேஜ். நான் அபவுட் இருக்குது, அபவுட் சிங்கிள் லாங்குவேஜ் கொடுத்தாங்க. எங்கேயாவது ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இது நம்ம பேஜே கிடையாது, ஃபிட் அவுட்னு சொல்லிட்டு எங்கேயாவது யாராவது எங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா நமக்கு உள்ள வரல. ஆக்சுவலி இது வந்து நமக்கு உள்ள நம்ம வெப்சைட்டுக்குள்ள தீம் இருக்கும் இல்லையா, தீம் எடுக்கும் அந்த பேஜ் ஏதாவது இருந்துருக்கும், அதாவது காமிக்குது. சார் இப்போ லேண்டிங் பேஜ் ஒரு லேண்டிங் பேஜ்ங்கிறது இப்போ 2 வெப்சைட் வச்சிருக்கோம். ஸோ ஒன்று இ-காமர்ஸ், ஒன்று வந்து சர்வீஸ் வெப்சைட். இப்போ இ-காமர்ஸ்க்கு லேண்டிங் பேஜா எது சார் இருக்கும்? ஹோம் பேஜ் லேண்டிங் பேஜ் வந்து நீ கூகுள் ஆட்ஸ் இல்லை ஏதோ ஒன்று ரன் பண்ணும்போது நீ கொடுத்ததான் லேண்டிங் பேஜ். நம்ம கேம்பெயின் ரன் பண்றதா லேண்டிங் பேஜ். அது ஓகே சார். அந்த இ-காமர்ஸ்க்கு நம்ம எது வைப்போம்னு கேட்குறேன். எந்த ப்ராடக்ட் நீ மார்க்கெட் பண்ணுறோம் அது நம்ம. ஓகே, அப்போ அது அந்த ப்ராடக்டோட பேஜ் இருக்கும். இப்போ சர்வீஸ் பேஜுக்கு தனியா இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் சொன்ன மாதிரி. ஓகே சார். இப்போ ஆட் பேஜ் வந்துட்டு நமக்கு இப்போ வெப்சைட் எடுத்துட்டு அது எங்கேயும் காட்டாது. இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அமேசானுக்கு ரன் பண்ணும்போது அவன் வந்து லேப்டாப்புக்குன்னா லேப்டாப்போட பேஜுக்கு போகும். சரியா? ஆனா அவனோட வேற எங்க வேணா ப்ரௌஸ் பண்ணும். அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி அவன் நினைக்கிறான்னா எது வேணா அவன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டான். 50,000 லேப்டாப் வாங்கினாலும் சரி, 50 ரூபாய் சோப் டப்பா வாங்கினாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அவன் அந்த போஸ்ட் மட்டும் தான் பார்க்கணும். இப்போ நான் வந்து வெப்சைட்ல இல்லை இ-காமர்ஸ் ஓகே, எனக்கு அது ஒரு சின்ன டவுட் தான் புரிஞ்சு. இப்போ சர்வீஸ் பேஜுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த ஆட் பேஜுங்கிறது இப்போ நீங்க வந்துட்டு டிஎம் ஆட் பேஜ் வச்சிருக்கீங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துட்டோம்னா இந்த ஆட் பேஜ் தனியா அது எங்கேயும் காட்டாது. அண்ட் நீங்க இப்போ எந்த கீழே வந்தாலும் கோர்ஸ் கீழே வந்தாலும் அது எங்கேயும் காட்டாது, தனியா தான் இருக்கும். அப்புறம் எப்படி சார் லிங்க் பண்ணுவேன்? கூகுள் ஆட்ஸ் எப்படி போறோம்ல லேண்டிங் பேஜ் URL சொல்லிட்டு என்ன கேக்குறேன், லேண்டிங் பேஜ்ல இருந்து எப்படி நம்ம பேஜுக்கு வருவாங்கன்னு கேக்குறியா? இது வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறது தான் இந்த பேஜ். நான் சர்ச் என்ஜின் இண்டெக்ஸ் ஆகாது, ஆனா என் வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற பேஜ் தான் அது. இல்லை நான் அதை கேட்கிறேன். அதாவது இப்போ சார் இ-காமர்ஸ் அமேசானே எடுத்துக்கிட்டா கூட அவனுக்கு வந்து சர்வீஸ் பேஜ் அப்புறம் லேண்டிங் பேஜ். அவனுக்கு என்ன சர்வீஸ் சொல்லுவாங்க சார்? ப்ராடக்ட் பேஜ் அப்புறம் லேண்டிங் பேஜ். அவனுக்கு லேண்டிங் பேஜ் ப்ராடக்ட் பேஜ் தானே. இ-காமர்ஸ் லேண்டிங் பேஜ் கொடுக்கணும். அப்புறம் எப்படி அதை தனியா கொடுப்பாங்க? எது தெரியும்? இப்போ லேண்டிங் பேஜ் பாருங்க, இப்போ ஒரு ஆட் ரன் பண்றாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்காக அதுக்கு வந்து ப்ராடக்ட் பேஜ் அந்த ப்ராடக்ட்ல அந்த ப்ராடக்ட் பேஜ் அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஆமா, அப்போ லேண்டிங் பேஜ் அது ப்ராடக்ட் பேஜ் கொடுப்பாங்களா இல்ல லேண்டிங் பேஜ் கொடுப்பாங்க? இல்ல கொடுக்கும்போது நான் வந்து கூகுள் பேஜ்ங்கிறது வந்துட்டு ஒரு தனி பேஜ் எல்லாம் கிடையாது. இது வந்து URL கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட போஸ்ட் பேஜ் இருக்குல்ல, போஸ்ட் பேஜ் என்னோட லேண்டிங் பேஜ் கொடுக்கலாம், என் ஹோம் பேஜும் லேண்டிங் பேஜ் கொடுக்கலாம். நான் செப்பரேட்டா கிரியேட் பண்ணிருக்கேன் லேண்டிங் பேஜ் சொல்லி. அவ்வளவுதான். அமேசான் வந்து தனித்தனியா லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி எங்க போவான்? அவன் வச்சிருப்பான் கோடிக்கணக்கில் ப்ராடக்ட். சார் ரீச் ஆகும். சார் இப்போ இந்த சைட் இருக்கு சார், இப்போ நம்ம எங்க பார்த்தாலும் நமக்கு அந்த ஆட் பேஜ் வந்துட்டு காட்டும். இப்போ இந்த ஆட் பேஜ் URL தான் நம்ம வந்துட்டு கூகுள் ஆட்ஸ்ல போட போறோம். அந்த URL எப்படி எடுப்போம்னு கேட்கலாம். அதை செப்பரேட்டா எடுப்போம்னா செப்பரேட்டா எடுத்து நோ இண்டெக்ஸ் கொடுக்க வேண்டியதானே. நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து வெப்சைட்ல காமிக்கணும், ஹைட் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். நார்மல் வெப்சைட்ல எனக்கு காமிக்க வேண்டாம், ஆனா அந்த URL எனக்கு காமிக்கும். அந்த URL மட்டும் நான் செப்பரேட் URL அனுப்புறேன்ல. இப்போ யூடியூப்ல நான் என்ன போடுறேன், நான் அனுப்புற லிங்க் நான் யாருக்கு அனுப்புறோம் அது மட்டும் காமிங்கன்னு சொல்லுவேன். ஆனா அது யூடியூப்ல அவைலபிளா சர்ச் பண்ணும்போது வராது. ஆனா அந்த லிங்க் போடும்போது வருது, யூடியூப்ல தான் வருது. அதே மாதிரி நான் லிங்க் கிரியேட் பண்ணி யாரெல்லாம் அந்த லிங்கை கிளிக் பண்றாங்களோ அவங்க மட்டும் காமிச்சா போதும், ஜென்ரலா அந்த பேஜ் காமிக்கிறாங்க. சரி, ஓகே சார். இப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு, அது நம்ம பண்ணுவோமா இல்லை டெவலப்பர்ஸ்? டெவலப்பர். ஓகே.
ரியாக்ட்னா அப்படி வேர்ட்ப்ரெஸ் நீங்க எப்படி பேசிட்டு வேர்ட்ப்ரெஸ் நம்ம பண்ணலாம் சார். எப்படா குடுவாங்க டச் பண்றது நான் சொல்றேன் இது பண்ணாலும் பண்ணும்பா நான் வெப்சைட் எதை கிராஷ் ஆச்சு எனக்கு தெரியாது. கொடுக்க மாட்டாங்க. அவ டெவலப்பர் எதுக்கு பண்றாங்க நீ பண்றாங்க நீ அவ்வளவு ஃப்ரீயா இருப்ப டெவலப்பர்கிட்ட போய் எனக்கு லேண்டிங் பேஜ்ல அதுவே அவனுக்கு பண்ண வைக்கிறோம் நம்ம சேர்த்துக்கணும். எனக்கு டைட்டில் இப்படி இருக்கணும், எனக்கு சிடிஏ இப்படி இருக்கணும், இங்க ஃபார்ம் வேணும், இங்க இந்த இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு என்டையர் கண்டென்ட் நீங்க தான் கொடுப்பீங்க. அதை எடுத்து அவன் உள்ள போட்டு அவன் டெவலப் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுவான். அந்த யூஆர்எல் உங்களுக்கு கொடுப்பான். அந்த யூஆர்எல் தூக்கி நீங்க கூட பேசுங்க. You will not do that. கிளியரா? இல்ல சொன்னமே சொல்லிட்டு தலையாடிட்டு இருக்கியா? இல்லை சார் புரியுது சார். அப்புறமா உள்ள ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா சரி. அதுக்கு சமம் ப்ராசஸ். அப்புறம் இதுல ஃபைனல் ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன். அது வந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது. இந்த ரிப்போர்ட்ஸ் இது ஏதோ நீங்க கிரியேட் பண்ணணும். உள்ள இருக்க ரிப்போர்ட்டை நீங்க பிரிண்டா எடுக்கணும்னா இல்ல ஒரு டேட்டாவா நீங்க கொடுக்கணும்னா இங்க போயிட்டு அந்த பிளாங்க் இருக்கு இல்லையா, பிளாங்க கிளிக் பண்ணிக்கணும். இல்ல மறுபடியும் சொல்லுங்க. இங்க ஒரு ரிப்போர்ட் வந்து கிளைண்ட் இருக்குதுன்னா இதுல இருக்கு. இங்க வந்து செக்மெண்ட்ஸ் டைமென்ஷன் மெட்ரிக்ஸ் அப்படின்றது. உங்களுக்கு இது எப்படி தெரியலன்னா ஜஸ்ட் இங்க பிளஸ் கிளிக் பண்ணிக்கணும். பிளஸ் கிளிக் பண்ணோன்னா எந்த டேட்டா உங்களுக்கு வேணும் கேட்கு. சரியா? நான் வந்து இப்போதைக்கு என்னோட ஆல் யூசர் எந்தெந்த டேட்டா வேணும் அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கணும். ஆல் யூசர் வேணும், டைரக்ட் டிராஃபிக் எனக்கு வேணும். இந்த ரெண்டு டேட்டா தான் எனக்கு ரிப்போர்ட்ல வேணும். அது ஆல் யூசரோட அக்கௌண்ட், அதுல டைரக்ட் டிராஃபிக் எனக்கு வருது. கன்ஃபார்ம். சரி, இதை நீங்க அட்டாச். நெக்ஸ்ட் டைமென்ஷன். டைமென்ஷன்ல வந்து எனக்கு டெமோகிராஃபி. டெமோகிராஃபில ஏஜ் ஜெண்டர், அத டிராஃபிக்ல எந்த ஏஜ்ல எந்த ஜெண்டர்ல வந்திருக்காங்க அது தெரியும். அப்புறம் மெட்ரிக்ஸ்ல இங்க வந்து எனக்கு அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது எனக்கு வேணும். ஸோ ஈவென்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கீ ஈவென்ட்ஸ் கொடுக்கலாம். சரி, ஈவென்ட் கவுண்டர் கொடுத்துட்டு இப்போ ஒண்ணு இங்க வந்து செக்மெண்ட் கம்பேரிசன் இருக்கு இல்லையா, இங்க செக்மெண்ட் கம்பேரிசன் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணது இங்க காமி. All traffic, direct traffic. இங்க ரோஸ்ல ஏஜ் ஜெண்டர், இதுல வந்து வேல்யூஸ்ல ஈவென்ட் அண்ட் ஈவென்ட் கவுண்ட். இது கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து இங்க ஜெனரேட் ஆயிடும். மற்றது அவன் கொடுக்குற டேட்டா தான் எல்லாமே. இது நீங்க உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அது மட்டும் நீங்க எடுத்து இதுல போட்டுட்டு ஓகேவா. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். நீங்க வந்து எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி இதுல போட்டுட்டு then you can give டவுன்லோட் பண்ணி கூகுள் ஷீட்லயோ இல்லை பிடிஎஃப்லயோ டவுன்லோட் பண்ணி you can if you want to give it to your client கொடுக்கலாம். இப்போ இங்க வந்து இது பார் சார்ட்ல இருக்கா, இங்க வந்து ஹீட் இப்படி கொடுத்துருங்க. இல்ல பிளைன் டெக்ஸ்டா வேணுமா அது இருக்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், பார் சார்ட்லயே எடுத்து வச்சுட்டு ஓகே அண்ட் யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் ஷேர். இப்படிதான் நீங்க ரிப்போர்ட் எடுத்தோம். இதை விட இன்னொரு எக்ஸலண்டான ஒரு டூல் இருக்கு. இது வந்து கூகுள். We have one more, that is Microsoft Clarity. உங்களுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஒரு டெமோ அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நீங்க போய் பார்க்கலாம். கூகுள் டெமோ அக்கௌண்ட் உங்கள் டேட்டா தான் பார்க்க முடியும். ஸோ ட்ரை அனாலிட்டிக்ஸ் டெமோ அக்கௌண்ட்
access the account. Access the demo. இதுல போனீங்கன்னா அவங்களோட டம்மி டேட்டா சரியா. ஏன்னா இப்ப நீங்க டேட்டா இருந்தா தானே வந்து நம்ம காம்ப்யூட்டர்லாம் பார்க்க முடியும். Now you can go to reports. இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க ஆஸ் இங்க அக்வசிஷன், டிராபிக் அக்வசிஷன், யூசர் அக்வசிஷன் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷனா போய் நீங்க பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அதுல எதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். ஏன்னா டெமோ இல்லாட்டினா நீங்க சும்மா போய் ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பார்க்கணும். இங்க வந்து யூசர் அட்ரிபியூட்ஸ், ஓவர்வியூ, இங்க எல்லா கண்ட்ரிகளும் இங்க டேட்டா. நீங்க ஒரு தடவை எல்லாம் போய் ஜஸ்ட் பாருங்க டெமோ அக்கௌண்ட். இன்னொன்று இருக்கு மட்டும் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி. மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசா எல்லாம் எதுவும் கூட பேஸ்ட் எல்லாம் ஒன்றும் பெருசா பண்ண தேவை இருக்காது. அதுவே இம்போர்ட் ஆயிடும். இதுலயும் நம்ம ஜிடிஎம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப இன்னைக்கு எவ்வளவு செஷன்ஸ் நடந்திருக்கு சரியா. டோட்டல் செஷன்ஸ், நம்பர் ஆஃப் விசிட் டு யுவர் சைட் டியூரிங் த செலக்டட் பீரியட் ஆஃப் டைம். பாட் செஷன் வந்து இது தனியா காமிக்கும். எவ்வளவு பாட்னா ஆட்டோமேட்டிக்கா வந்தது. ஸோ 51 செஷன் நடந்திருக்கு. 2.16 ஆவரேஜ் அந்த பேஜஸ் அவங்க ஸ்க்ரால் பண்ணிருக்காங்க. ஸ்க்ரால் டெப்த் என்னது, எவ்வளவு தூரம் ஸ்க்ரால் பண்ணி ஒரு பேஜ் ஓபன் பண்ணி எவ்வளவு தூரம் ஸ்க்ரால் பண்ணிட்டு அபவுட் ஆகிருக்காங்க அப்படின்றது. ஸோ 40% வரைக்கும் வந்திருக்காங்க. ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் வந்து 1.5 மினிட். ஏன் நிறைய போட்டோ புரியுது? ஏன் நிறைய போட்டோ வச்சிருக்கேன்? அது நீங்க வந்து பில் கேட்ஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப நொண்டி நொண்டி போகும். இவன் போட்டோ நோண்டிட்டே இருக்காங்க. இல்ல அது ஆக்சுவலி நல்ல விஷயம். நிறைய இன்டெலிஜென்டா சரி ஒவ்வொன்று சொல்லி எதிர்பார்த்து நான் இன்டெலிஜென்ஸ் சொல்றேன். அது ஒண்ணு நான் பாராட்டிட்டு இருக்கேன். சரி இங்க வந்து இதுக்கு நான் சொல்லாமே இங்க வந்து 5 லைவ் யூசர்ஸ், 48 யூனிக் யூசர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. இப்ப லைவ் யூசர்ஸ் இந்த 1 மினிட் ஆகோ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். ஓகே, சரி பவர் பிஐ பேஜுக்கு யாரும் வந்திருக்காங்க. யூ கிளிக் இட் and you play. ஸோ அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படி காமி எது வரைக்கும் போனாங்க, எதை கிளிக் பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஒருவேளை ஸ்பை இப்பவே இது ஸ்பை பண்ணுது. இது எதுக்குன்னா இப்போ இங்க வந்துட்டு அவங்க அபவுட் ஆகுறாங்கன்னா நமக்கு தெரியும் எதனால. இப்போ வந்து அவங்க கிளிக் பண்றாங்க, 2 தடவை கிளிக் பண்ணி அந்த பட்டன் ஒர்க் ஆகல. அப்ப அந்த பட்டன் ஒர்க் ஆகல அப்படின்றது கண்டுபிடிக்குது. ஸோ யூசரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது பார்க்கறது. ஓகே, இங்க வந்து லைவ்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே இதுல வந்து இப்போ வந்து லைவ்ல யாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீட் மேப்ஸ், ஹீட் மேப் வந்து இது நான் கொடுக்குறேன்னா இந்த பர்டிகுலர் பேஜ்ல இந்த லோட் ஆயிட்டு இருக்கு.
ரெட் கலர்ல இருக்கிறது மோஸ்ட் பாப்புலர், ப்ளூ கலர்ல இருக்கிறது லீஸ்ட். சரியா? இங்க நம்ம கிளிப்ஸ் டெமோ கொண்டு தெரியும். இது எதுக்கு அந்த ஹீட் மேப்? இப்போ நிறைய பேர் வந்து எங்க அவங்க கிளிக் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியும். இப்ப நிறைய பேர் வந்து இங்க ரெட்டிஷ் கலர்ல இருந்துச்சுன்னா அப்ப இங்கதான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இங்க ப்ளூல இருந்திருக்குன்னு வச்சுக்கேன், அப்ப இந்த சிடிஏ பெருசா அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இல்லை. அப்ப நீங்க அது வந்து தெரிஞ்சு புரிஞ்சா வாட்ஸ்அப் அனுப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க கிளைண்ட்டுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறீங்க. நாளைக்கு காலையில சொல்றேன். சரி, சோ ஹீட் மேப் வந்து அந்த மாதிரி நான் இதுல காமிக்கிறேன், டெமோ இதுல காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, இங்க வந்து இப்ப நீங்க உங்க விசிட்டட் யூஆர், இப்ப நீங்க லேண்டிங் பேஜ் வச்சிருக்கீங்கன்னா ஒரு இது பார்க்கலாம். லேண்டிங் பேஜ் சார், இப்போ இந்த கிளாரிட்டி இதுக்கும் வந்துட்டு நம்ம மெயில் மட்டும் போட்டாலே வந்துடும் சார். மெயில் ஜிடிஎம் மூலமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இம்போர்ட் ஆப்ஷன் கேட்கும், பார்க்கலாம். கிளாரிட்டி நல்லா யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த visited URL is exactly this one. You keep that. Now populate our populate our demo account உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? So clarity மூலமா you will get all these real time data. உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா கிளாரிட்டி. அண்ட் வந்து எங்க உங்களுக்கு ஜாஸ்தி ஈவெண்ட்ஸ் நடந்தது, ஷோமோ, சப்மிட் ஃபார்ம், அவுட் பவுண்ட் கிளிக், கான்டாக்ட் அஸ், புக் டவுன்லோட், இதெல்லாம் தான் உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. எங்க இருந்து google.com டைரக்டா அதுல இந்த மாதிரி ரெஃபரர் மீன்ஸ் கூகுள் ஆர்கானிக் இருந்தது இல்லையா, அப்புறம் வந்து கிராஸ் நெட்வொர்க். ஸோ ஆல்மோஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே லிங்க்டின் சிண்டிகேட்ஸ் வச்சு, அதாவது சிண்டிகேட் கூகுள் ஏதோ சைட்டு தான், சைட் வந்து போகிற இன்ஸ்டாகிராம் வந்து வந்துருக்கு, பிங், லிங்க்டின் எல்லாரும் வந்துருக்கு. இந்த ப்ரௌசர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் 61. இது வந்து சைட்டோட எல்சிபி என்னது? எல்சிபி என்னது? லார்ஜஸ்ட் கண்டென்ட் அங்கே எழுதிருக்காங்க. எனக்கே தெரியும் எல்சிபி என்ன கேட்டு. நிறைய கண்டென்ட் இல்ல அட்ராக்டிவா இருக்குது. கோர் வெப் வைட்டல்ஸ்ல ஸ்பீடு செக் பண்ணனும் சொல்லி லார்ஜஸ்ட் கண்டென்ட் பேனா அந்த பேஜ்ல இருக்கிற ஹையஸ்டான இமேஜ் லோட் பண்ணக்கூடிய டைம் 2.5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். 8.5 செகண்ட்ஸ்ல. அதனால தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அடிவாச்சு. அதெல்லாம் மறந்துச்சு. இது டாப் பேஜஸ். எந்தெந்த பேஜ்க்கு வந்து உள்ள இது இப்போ பழைய சைட் சார். பழைய சைட் புது சைட் போடுவோம். இதெல்லாம் கரெக்டாக செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க செட்டப் இது கனெக்ட் ஆயிருக்கு. இன்ஸ்டாலேஷன் மெத்தட் இன்ஸ்டால் மேனுவலி. ஓகே, கெட் ட்ராக் அண்ட் கோ. இதை வந்து யூ கேன் கோ அண்ட் பேஸ்ட் இட் இன் யுவர் ஹெட் எலிமெண்ட் ஆஃப் யுவர் சைட்.
இது இல்லாம you can do it via your Google செட்டிங் போயிட்டு செட்டப் setting போயிட்டு செட்டப் போயிட்டு கீழே இன்ஸ்டால் மேனுவல் இதுவும் தனியாக போயிட்டு இதுவும் எட்டரில் ஏன்னா இது மூலமா தான் பயன்படுத்தி கூகுள் டேக் மேனேஜர் மூலமா கணக்கு எப்படி சரி ஒரு பார்த்து இது இம்போர்ட் இல்லை கூகுள் டேக் மேனேஜர் மூலமா தான் இம்போர்ட் வந்து ஆட்ஸுக்கு தான் இம்போர்ட் நம்ம அதுக்கு எதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆட்ஸுக்கு தான் இம்போர்ட் ஓகே பிக் ஆப்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சேம் சேம் ஆல்மோஸ்ட் சேம் மைக்ரோசாஃப்ட் Clarity demo. சார் எல்லாமே சேமா இருக்கும்போது ஏன் சார் குரோம் தான் அதிகமா எதாவது யூஸ் பண்ணுவோம்? நீ எது யூஸ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நீ எதுக்கு குரோம் யூஸ் பண்ற? எனக்கு ஆரம்பிக்க அதே எல்லாருக்கும் எது யூஸர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அதை யூஸ் பண்றாங்க. இப்போ நான் வந்து குரோம் யூஸ் பண்றேன், என் வைஃப் வந்து பிக் தான் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு. நீ பிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள். இப்போ எல்லாருமே வந்து ஐபோன் சாம்சங் வாங்கும்போது ஒருத்தர் மட்டும் போய் பிக்சல் வாங்க அவங்க அதான் பிடிச்சது. இதுல வந்து ஹீட் மேப்ஸ்ல இதை கிளிக் பண்ணா இங்க பாருங்க, இங்க வந்து ரெட் கலர்ல இருக்கா. ஸோ இங்கதான் நிறைய கிளிக்ஸ் நடக்குது. இங்கதான் நிறைய கிளிக்ஸ் நடக்குது. அப்போ என்னோட சிடிஎஸ்ல தான் நிறைய நடந்திருக்கு. இங்க வந்து லேர்ன் அபவுட் ஹீட் மேப்னா மீடியமா நடந்திருக்கு. வேற சிடிஎஸ் என்ன இருக்கு, வைஎஸ் கிளாரிட்டி ஃப்ரீ. ஸோ இங்க 83 கிளிக். இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ என்னோட சிடிஎஸ் கீழே நான் வந்து என்ரோல் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே வரப்போ எக்ஸ்ப்ளோர் கேஸ் ஸ்டடிஸ். அப்ப நான் இங்க சிடிஏ கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணுறேன். நீங்க கிளிக்கே நடக்கணும்னா நான் சிடிஎஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா நான் மாத்தலாம். இப்போ வந்து பட்டன்ல வந்து நிறைய கிளிக் நடந்திருக்கு, ஃபார்ம் சப்மிஷன் நிறைய நடந்திருக்கு. ஆனா வந்து எனக்கு எந்த டேட்டாவும் வரலன்னா அப்ப எனக்கு பட்டன்ல லோடிங் டைம்ல பிரச்சனை அப்படின்னு நீங்க அதான் நீட். ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்குமே டெமோ கொண்டு இருக்கு. இப்ப இந்த ஹீட் மேப் பார்க்கணும்னா எத்தனை நாள் வந்து இந்த ஒரு வெப்சைட் டேட்டா கொஞ்சம் கரெக்ட் ஆகும். இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சு 6 நாள் தான் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1 month 28 days டேட்டா இருக்கு. ஏன்னா ஹார்ட்லி ஒரு 100 பேர் 200 பேர் வந்தாலும் அவங்க என்கேஜ் பண்ண முடியாது. மினிமம் 1000 தாண்டணும்ல, அப்பதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ரெண்டையும் நீ வந்து ஜஸ்ட் கோத்து வச்சு சாப்பிட்டது கூட பாருங்க. ஆனா பாருங்க, ஏன்னா வந்து நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க, எஸ்இஓ ரன் பண்றீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரிப்போர்ட். அவங்க எஸ்இஓ 2 மாசம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஏதோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சார் நான் நிறைய பேர் உள்ள போகிறேன், உங்க சேல்ஸ் டீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே.